பால் கறி செய்கிறோம். அதுக்கு தேவையான பொருள் புடலங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் பொடிசாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ஒரு கப்பு கடலப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், அந்த மசாலா பாக்கெட்டு அதில் உள்ள எல்லா ஜாமானும். ஊற வச்ச கடலப்பருப்பை வந்து குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சுக்கணும். அடுப்பை வச்சு கடுவை போட்டு பச்சை மிளகா போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா கிளாஸியாக வதக்கிக்கணும். அதோட பொடிசாக கட் பண்ண தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு கட் பண்ணி வச்ச புடலங்காயும் போட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி வேக விடணும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம அந்த மசாலா ஜாமான்லாம் தேங்காய் அந்த மசாலா பாக்கெட்டில் உள்ள எல்லாத்தையும் போட்டு நல்லா பட்டு மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா பட்டு நைஸாக அரைச்சிக்கிட்டு அப்புறம் இந்த வேக வச்சுருக்கோம்ல கடலப்பருப்பு, அது இந்த அரைச்ச தேங்காய் மசாலா ஐட்டம் அதையும் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு 2 கொதிக்க விடணும். தேங்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அது